டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியே தீர்வோன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதே நேரத்தில் இதை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற கவலையும் நமக்குள்ளே இருக்கும். அதற்காக தான் இந்த வீடியோ. போன டெட் எக்ஸாமுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். சப்ஜெக்ட் டாபிக்ஸாக இருக்கட்டும், டெட் எக்ஸாம் சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், எம்சிக்யூவை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி பயம் இல்லாமல் எழுதுறது, இப்படின்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க. வீடியோஸ் போடும்போதும் ஆயிரக்கணக்கான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஞாபகம் வச்சு வந்து உங்களுடைய ஸ்கோர் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்து பாஸ் பண்ணதா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வர டெட் எக்ஸாமுக்காக நம்ம டெட் ஸ்மார்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஒர்க்கிங் டீச்சர்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு பாடம் எடுத்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் ரன் பண்ணுறவங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பல வருஷம் கழிச்சு புக் எடுத்து படித்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றது நம்மள பலருக்கு கஷ்டமான வேலையாக இருக்கும். நிறைய பேர் ஏற்கனவே அட்டம் பண்ணி கிளியர் பண்ண முடியாமல் இருந்திருப்போம். அவங்களுக்கும் திரும்ப படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் படிக்கலாம் ஆரம்பிப்பாங்க, ஆனால் நிறைய சிலபஸ் இருக்கே அப்படின்ற கவலையும் இருக்கும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இந்த ஸ்மார்ட் சீரீஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட நோக்கம் ஸ்டடி ஸ்மார்ட், ஸ்கோர் ஹை. எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம். குறைஞ்ச நேரத்தில் படிக்க போகிறோம். அதிக மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறது சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி, சைக்காலஜி, உளவியல் சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இதில் வாங்குகிற மார்க்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட நீங்களாக படிச்சிடலாம். ஆனால் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதை புரிஞ்சு படித்தாதான் நம்ம எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் சைக்காலஜி சப்ஜெக்ட். சைக்காலஜி படிக்கிறதுக்கு நம்ம ஒரு 30-day பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இது டெட் பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு சரி, பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு சரி, இது அப்ளிகபிள். 30 நாள் 30 டாபிக். இதை படிச்சிங்கனாலே பேப்பர் 1, பேப்பர் 2ல இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே கவர் ஆயிரும். சைக்காலஜியோட அடிப்படையில் ஆரம்பிச்சு growth and development, தியரிஸ், மற்ற கேள்விகள் வரக்கூடிய பகுதிகள், இது எல்லாமே இந்த 30-day பிளானில் கவர் ஆயிருக்கும். இதில் வர ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெலிகிராம் சேனலில் அதற்கான டெஸ்ட் நடக்கும். நீங்களே ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் பார்த்தாது. நம்ம எவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறோமோ அது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் இந்த 30 டாப்பிக்லையும் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியான டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பேப்பர் டெஸ்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, இல்லைனா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம், இது எல்லாமே நீங்களே சால்வ் பண்ணி உங்களுக்கான மதிப்பெண்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிடலாமா அப்படின்னா, நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், எது பண்ணுறதுனாலும் முதல்ல நமக்கு தேவை மைண்ட் செட். நம்ம என்ன மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை பண்ண அப்ரோச் பண்ணுறோமோ அதோட ரிசல்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐயோ டெட் எக்ஸாமா, எதுக்கு தேவையில்லாமல் அப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதணுமா, எப்படியாவது கேன்சல் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது ஒரு மைண்ட் செட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த எக்ஸாம் எல்லாரும் எழுதி தான் ஆகணும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறது இன்னொரு மைண்ட் செட். இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மைண்ட் செட். யார் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு மைண்ட் செட். அடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனால் வேண்டா வெறுப்பா இவ்வளோ சிலபஸ் இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே படிக்கிறது, டைமே இல்லையேன்னு திட்டிகிட்டே படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணும்போதே பாஸ் ஆயிடுவேடா ஃபெயில் ஆயிடுவேன்னு கவலைப்பட்டே படிக்கிறது, இதெல்லாம் ஒரு மைண்ட் செட். பாஸ் ஆகிறமோ ஃபெயில் ஆகிறமோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், புது விஷயங்களை கற்றுக்கலாம், சந்தோஷமாக அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். உங்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கோங்க. சக்சீட் பிஎட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.